இங்கே பாருங்க எது எப்படி இருக்கு பாருங்க காய், அது உள்ளே இருக்குது, அப்படியே பிடிச்சி நைஸாக இழுத்துருவோம். பாருங்க மாட்டுது. அப்பா எப்படி வருது பாருங்க நைஸாக. இங்கே பாருங்க எவ்வளோ கொரக்காப்புளி வேட்டையாடி இருக்கேன் பாருங்க. எல்லாம் எனக்கு தாங்க பாருங்க. பரகன்படா இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொரக்காப்புளி வேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கொரக்காப்புளி வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா காட்டை தாண்டி தான் கொரக்காப்புளி வேட்டைக்கு போகிறோம். அதாவது கொரக்காப்புளினா சில பேர் கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க. அந்த வேட்டைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து போகிறோம். பாருங்க சரியான காடு இது. இந்த காட்டை தாண்டி தான் நம்ம வந்து ஆற்றுக்கே போக முடியும். அதுக்கப்புறம் ஆற்றுல உள்ள நட்டு ஆற்றுல போயிட்டு தான் நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க போக ஆரம்பிப்போம். இந்த வேட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாம்பு புத்துருக்கு பாருங்க. இந்த மரத்து மேலெல்லாம் பாம்பு கண்டிப்பாக படுத்துருக்கும். நம்ம பார்த்து தான் போகணும். இங்கே பாருங்க, இதை பாருங்க, பாருங்க பின்னாடி ஒரு பாம்பு புத்து, பாருங்க அங்கே ஒரு பாம்பு புத்து, எத்தனை இடத்துல இருக்கு பாருங்க பாம்பு புத்து. நண்பர்களே, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகணும்னா நம்ம வந்து பார்த்து தான் போகணும். ஏன்னா பாருங்க இந்த மாதிரி கொடி மாரி இருக்கும். அந்த கொடி நினைச்சு நம்ம கையை வச்சோம்னா அது வந்து பச்சை பாம்பெலாம் இருக்கும், கண்ணை கொத்துற பாம்பு. நம்ம வந்து பார்த்து தான் போகணும் எப்போதுமே. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போது இங்கே பாருங்க, இதில் வந்து எங்கே பாம்பு படுத்துருக்குன்னா நமக்கு தெரியாது. மேலே படுத்து கிடக்கும். நம்ம போகும்போது நம்ம சத்தத்தை கேட்டு நைஸாக நவுறுவார். நம்ம பொறுமையாக தான் போகணும். இங்கே பாருங்க, பா ஐயோ சரியான இடங்க. முள் வேற கீழே பாருங்க, எவ்வளோ முள் இருக்கு பாருங்க. பார்த்து போகணும். கீழே செருப்பு போடாமல் வந்தோம்னா நம்ம கால் கிழிச்சு அப்படியே ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இந்த மாதிரி காட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. இந்த ஊரில் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான காடு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு தாங்க இது. காவேரி ஆறு வந்து முட்டம் கலக்கிற இடம் அது. இந்த முட்டம் பாலத்துக்கு கீழே தான் நம்ம வேட்டையை ஆரம்பிக்க போகிறோம். வா இங்கே பாருங்க, அத்திக்கா இது இருக்கு பாருங்க. இதான் வந்து காட்டு அத்தி. உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா வந்து காயாக இருக்குது, பால் ஊற்றுது பாருங்க அதுலேருந்து. இது வந்து இது உள்ளே போகணும். மேலே பார்த்தீங்கன்னா அதுமாதிரி குச்சி இருக்கும், கண்ணில் குத்திடும். நம்ம கீழே குனிஞ்சு பொறுமையாக போகணும். பாருங்க சே, வெறும் கொடி செடிமா முள்ளுமா இருக்குங்க. சே சரியா முள்ளுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு. ஆத்தங்கரை ஓரமாக இங்கே பாருங்கள். இந்த இடத்துக்கு வரத்துக்கு தாங்க இவ்வளோ நேரம் நம்ம காட்டை சுற்றி வளர்ந்துருக்கோம். நம்ம பா சரியான காடுங்க. ஒரு வழியாக வந்தாச்சுங்க, நம்மளோட ஆற்றுக்கு வந்தாச்சு. இந்த கொரக்காப்புளியை பறிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த ஃபுல்லாக காட்டை கடந்து அதுக்கப்புறம் வந்து ஆற்றுக்கு நடுவில் போயிட்டு தான் அந்த வேட்டையை ஆரம்பிக்க போகிறோம். அங்கே இருக்கு பாருங்க மரம், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த நீட்டுக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் கொரக்காப்புளி மரம் தான். அதுக்கு இந்த சைடு பாலம் இருக்குது, அங்கேருந்தே வரல மரம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து பாலத்துலேருந்து இறங்குறதுக்கு வழியும் கிடையாது, அது பக்கத்துலேயும் வழி கிடையாது. இதுமாரி காட்டு உள்ளதான் வழியே இருக்குது. தேடி பார்த்துட்டு அதில் கயிறு இருந்தால் கூட அது வழியாக கீழே குச்சி இறங்கலாம், கயிறு இல்லை. அதனால சொல்லிட்டு நம்ம உள்ள காட்டில் பூந்து வந்தாச்சு. இப்போ நம்மளோட வேட்டையை ஆரம்பிப்பாங்க. கொரக்காப்புளியோட டேஸ்ட் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட ரேட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடையில் அங்கங்கே போட்டு விற்கிறானுவோ. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க அந்த கொரக்காப்புளியை போட்டு விற்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ரேட்டு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பா இங்கே பாருங்கள், முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஆற்றுல தான் மண்ணு திருடுவாங்க, பார்த்துக்குங்க. ஆறுங்கிற என்னென்ன தண்ணியை காணும் நீங்கள் வந்து கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இது மிகப்பெரிய ஆறு. இதில் இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா அங்கே அணை போட்டதுனால வந்து தண்ணி இந்த சைடு வராது. ஏன்னா வந்து வெய்ய காலங்கிறதுனால தண்ணி பஞ்சம் வந்துடும். இப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட வந்தாச்சு, கொடுக்காப்புளி மரத்துக்கிட்ட. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பொந்து இருக்குது பாருங்கள். இதில் வந்து இது வந்து கிளி பொந்து. கிளி பொந்துலாம் கிடையாது, குருவி பொந்து. அதான் குருவி. இது வந்து குருவி பொந்துங்க. இது வந்து பொந்து குருவின்னு சொல்லுவாங்க அந்த குருவியோடது. இதில் வந்து பாம்பு கூட இருக்கும். ஏன்னா அந்த குருவியோட முட்டையை திங்கிறதுக்காக போவோம் சில நேரத்தில். நம்ம அதுக்கு தேவையில்லை, நம்ம அங்கே போய்டுவாங்க.
நண்பர்களே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடந்து வந்ததுக்கு பாத்தீங்கன்னா பலன் கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் பாருங்க கொரக்காப்புளி மரம். இதோட டேஸ்ட்டுக்காக இன்னும் எவ்வளவு வேணா கஷ்டப்படலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். அப்புறம் கொலையே தொங்குதுங்க. இது முனையில இருக்கிறதெல்லாம் பிஞ்சு, முத்தன்லாம் பாத்தீங்கன்னா மேல இருக்குது. அது எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க. சுத்தி பார்த்தாலும் தெரியும். ஒரு 100 200 ஐயோ அதுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குங்க. மரம் வந்து தின்னுட்டு போடுறத, கழிவுல இருந்து வர்றதா அதெல்லாம் அந்த கொட்டை. அது வந்து ஒரு மரம் தான் வளைஞ்சிருக்கும். சுத்தி அதுல இருக்கிற இதுல இருக்கிற விதை திரும்ப கொட்டி அது தண்ணியோட போகும்போது அடிச்சு அப்படியே வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஹைட்டா இருக்குங்க. கொரக்காப்புளி எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும்போது அப்படியே நாக்கில் வச்சு ஊற ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கொரக்காப்புளி. இது ஒரு கொட்டையை மட்டும் முதல்ல நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கணும். இங்க இருங்க, இந்த கொட்டையை தூக்கி போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டுங்க. ஐயோ, ரெண்டாவது கொரக்காப்புளி வேட்டைங்க. வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதா. பாக்கெட்ல போட்டு அப்படியே சுத்தி இருக்கிற மரத்தை ஒரு அலசிட்டு வந்துருவாங்க. இதுல முள்ளு இருக்கும். நம்ம வந்து பார்த்து தான் பறிக்கணும். இங்க பாருங்க, எது எப்படி இருக்கு பாருங்க காய். அது உள்ள இருக்கு. அப்படியே புடிச்சு நைஸா இழுத்துருவோம். பாருங்க மாட்டுது. அப்பா எப்படி வருது பாருங்க நைஸா. நம்மளோட செல்லா குட்டி பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. நைஸா இருக்காருங்க. அப்படியே தூக்கி பாருங்க உள்ள பாருங்க நம்மளோட வேட்டைய. இங்க இருங்க, ரோஸுக்காங்க இது மாதிரி வெடிச்சிருக்கணும். இது அப்பதான் வந்து காய் நல்லா சூப்பருக்கான்னு அர்த்தம். வெளியில வந்துருக்கு பாருங்க எப்படி. இங்க ஒரு ஜோட்டா இருக்கு பாருங்க. ஜோட்டா நல்லா ஹைட்டா இருக்குங்க. ஆமா ப்ரோ, தண்ணி குடிச்சீங்கன்னா கொரக்காப்புளி சாப்பிட்டு அடைக்கும். அடிச்சுட்டோம்ல, குச்சாலே அடிச்சு பறிச்சாச்சுங்க. இங்க பாருங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா முக்கியமா 3 பொருள் கொண்டு வந்துருங்க. மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செருப்பை விட வந்து ஷூ இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து முள்ளு பார்த்தீங்கன்னா கொச்சன்னு இருக்குதுங்க. ஹைட்டு வேற பத்தல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா முக்கியமாக வந்து தண்ணி வேணுங்க. ஐயோ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தொண்டை வறண்டு போயிடுச்சு. தொண்டை வந்து நாக்கு தள்ளி செத்துருவோம் இந்த இடத்துக்கு வந்தா. அந்த அளவுக்கு வந்து வறட்சி அதிகமாக இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா பார்த்தாலே தெரியும் எம்ம ஹைட்ல இருக்கு பாருங்க. அலக்கு இருந்தா தான் பறிக்க முடியுங்க. அடிச்சுட்டே இருக்க விட மாட்டுது. கண்டிப்பா வந்தீங்கன்னா அது 3 எடுத்துட்டு வாங்க. முடிஞ்சா கையில கிளவுஸும் போட்டுங்க. இங்க பாருங்க, இந்த மரத்தை பாருங்க எப்படி பட்டு போயிடுச்சு பாருங்க. அது பார்த்தா அப்படியே அடிச்சா வந்து நொறுங்குற மாதிரி இருக்குது. ஆனா இந்த மரமும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. எவனோ வெட்டி பார்த்துருக்கான். அந்த பாருங்க, வெட்டி பார்த்துட்டு வெட்ட முடியாம அப்படியே போட்டு போயிருக்கான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தா உயிரே போயிடும் போல இருக்கு தண்ணி தாகத்துல. ஏன்னா முடியல, சரியான வெயிலுங்க. ஐயோ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா என்னத்தையும் கூட்டு காட்டுனுச்சு. இங்கே பாடுறான்னு சொல்லி கையை வேற வச்சு எங்கள் மாமா பார்த்துருச்சு. என்ன அம்மான்னு கேட்டான். உள்ளே யாரும் மந்திரம் வச்சு சூடம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருங்க பாரு, காசுலாம் வச்சுருக்காங்கடா சொன்னிச்சு. இதை பாருங்க உள்ளே பாருங்க. நம்ம யாரோட வெத்தலை பார்க்குதானோவா, சுண்ணாம்பு இருக்குது, காசு இருக்குது பாருங்க. வந்த இடத்துல ஒரு 5 ரூபா லாபங்க. உள்ள ஆனா சூடமும் இருக்குது. சூட இருக்கு. சூட இல்ல, சுண்ணாம்பு தான் அப்படி காஞ்சி போயிருக்கு. அடைச்சி கவர் அப்படி இருந்தோட கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஆஹா செய்விட வச்சுட்டாங்க யாரோ நமக்கு அப்படின்னு. ஆடு மேய்க்க வந்தவங்க வந்து இந்த இதை போட்டு பறிக்க வேண்டியதாங்க. பாத்தீங்களா கொத்தா பிடிங்கச்சு. கொரக்காப்புளி வேட்டையை முடிச்சாச்சு. இதை பாருங்க, இதோ ஒரு பைய. இதுக்கு மேலே முடியலங்க. அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் உயிர் போயிடும் போல இருக்கு. அங்கே பாருங்க தண்ணி ஓடுது. போயிட்டு உள்ளே இறங்கினா இப்போ உயிர் பிழைக்கலாம். போகிறேங்க. நண்பர்களே இதுக்கு மேலே முடியல. ஏன்னா வந்து அடிக்கிற வெயிலுக்கும் இதுக்கும் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேட்டையாடி இருக்கோன்னு பேசவும் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பு வறட்சி ஆகிடுச்சு. இங்கே இருங்க, இன்னொன்று எடுத்து சாப்பிடுவோம் வாங்க. அப்பா முடியலங்க. நல்லா ரோஸுக்கா. இங்கே இருங்க அப்படியே
இப்போ அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. பா பா சரியான டேஸ்ட்டுங்க. அப்படியே முதல்ல கட்டிக்கும் போது அப்படியே ஒரு இனிப்பு வரும் பாருங்க. அந்த இனிப்பு தாங்க அப்படியே வேற மாரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த முட்டம் பாலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழிலேருந்து சென்னைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொள்ளிடம் பாலம் வழியாக போகணும், அப்படி இல்லைன்னா அந்த முட்டம் பாலம் வழியாக தாங்க போகணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டம் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குது, நிறைய மரம் இருக்குது. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் தான் இந்த மரம்லாம் இருக்கும். இப்போ அங்கேயே வந்து இப்போ இந்த மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொல்லிட்டு நாங்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேட்டையாடணும் இன்னைக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கொரக்காப்புளி கிடச்சிதுன்னா காசுலாம் பார்க்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, கூகுளில் போய் பார்த்துக்குங்க. அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் இதுமாரி கொரக்காப்புளி வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.